அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஷிரன்ஸ் வேர்ல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு நான் தோசை அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசியாக இருந்தால் 3 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு உளுந்து. இந்த ரேஷியோவில் வந்து போட்டிங்கன்னா மாவு வந்து பக்காவாக வரும். அதுக்கப்புறம் வந்து இது 1 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். உடச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்லை. எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நிறையா சேர்த்துறாதீங்க, அதுக்கப்புறமா அதில் கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா அரிசியும் உளுந்தையும் வந்து தண்ணியில் களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் வந்து அந்த உளுந்தையும் அரிசியும் வந்து தண்ணியை கொஞ்சமாக வடிச்சிட்டு அதில் சோறு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அரைக்கும் போது வந்து இட்லி மட்டும் நம்ம சுட போகிறோம் இந்த மாவில் அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி கொஞ்சம் திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து எனக்கு வந்து தோசையும் வந்து நம்ம சுடணும் அப்படின்னா இவ்வளோ திக்காக இருந்தால் தோசை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து இட்லி மாவை தனியாக இதை அரைச்சதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து இட்லி சுட போகிறேன் அப்படிங்கிறதால நல்லா திக்காகவே அரைச்சிட்டு தோசை கொஞ்சமாக தனியாகவும் அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா வந்து ஒரு ஃப்ளஃபியாக வந்து வந்துடுச்சு. இது வந்து காலைல வந்து ஒரு 8-9 மணி போல் அரைச்சி வச்சுருந்துருப்பேன். நைட்டு ஒரு 7 மணிக்கிட்டேலாம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், மசாலா சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இதில் இட்லி வந்து செம்ம சாஃப்டாக ஃப்ளஃபியாக கடையில் வாங்குறத விட சூப்பராக வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் ஆல்சோ வந்து ஹெல்த்தியுமே. அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு எதுவும் பேக்கிங் சோடா எதுவுமே இதுக்கு போட தேவையில்லை. நான் எடுத்த மாவை மட்டும் கலந்து உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இட்லி சுட்டு எடுக்க வேண்டியது தான். எல்லா மாவையும் கலந்துடாதீங்க, சீக்கிரமாக புளிச்சு போயிடும். எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சு கலந்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் இட்லி எவ்வளோ பஞ்சு போல் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து தனியாக கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக கலந்துருக்கேன். இப்போ வந்து கல்லை நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளித்து சூடு வந்ததோட தேட்டிட்டு நல்ல பழகின கல்லாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக தோசை வரும். அதுக்கப்புறம் மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து ஊற்றி நல்லா வந்து இப்படி நீங்கள் அந்த இதை வந்து க்ராஸாக வச்சு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தின்னாக கிறிஸ்பியாக வரும் தோசை. இது மாதிரி நம்ம வந்து ஈவனாக வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் தோசையை. தோசையுமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் நெய்யும் சேர்த்து வந்து தோசையை வந்து நல்லா முருவ விட்டுட்டேன். நல்ல ரோஸ்ட் மாதிரி இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நல்லா தோசையை வந்து கிறிஸ்பாக ஒரு அளவுக்கு ஃபுல்லாக முருகலாக ஆன பிறகு நம்ம தோசை எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக நம்ம தோசை வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்து மாவு அரைச்சி தோசை இட்லியும் சுட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் இல்லை ப்ளாகில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.